வணக்கம் நேயர்களே, இன்று 27ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2016ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக காணிகளை சூறையாட இடமளிக்க முடியாது, மீள்குடியேற்றத்துடன் கூடிய அபிவிருத்தி முக்கியம் என அரசை வலியுறுத்தினர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. வடக்கு கிழக்கு பகுதிகளை துரித கதியில் அபிவிருத்தி செய்வது அவசியமாகும். எனினும் அபிவிருத்திகள் என்ற பெயரில் எமது மக்களின் காணிகளை சூறையாடும் நிலைமை தொடருமாயின் அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திடம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம், 32 நலன்புரி முகாம் மக்கள் தீர்மானம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ளடங்கும் அனைத்து காணிகளையும் விடுவிக்க வலியுறுத்தி 32 நலன்புரி முகாம்களை சேர்ந்த மக்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக நலன்புரி நிலையங்களின் தலைமை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நேற்று தினம் யாழ் சுன்னாகம் சபாபதி பிள்ளை நலன்புரி நிலையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் இதனை குறிப்பிட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய வீரகேசரியில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கமானது பாராளுமன்றத்தில் எதிரொலித்த மலையக மக்களின் பிரச்சினைகள் என்ற தலைப்பின் கீழ் வெளியாகியுள்ளது. மலையக மக்களின் பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதார முன்னேற்றம் தொடர்பாக கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய கல்வி ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன், மலையக மக்களின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு 3 தசாப்த காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டமையாலேயே ஆமைவேகத்தில் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதேவேளை இன்று நேற்று வந்தவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சேவை புரியாது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரான முத்துசிவலிங்கம் தெரிவித்திருந்தார். மேலும் மலையக மக்கள் உரிமைகளை கேட்பதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் என ஐக்கிய தேசிய கட்சி எம்பி வடிவேல் சுரேஷும், அரசியலுக்காக மக்களின் பிரச்சினைகளை குழப்பி அடிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமாரும், புதிய ஜாப்பினூடாக தீர்வை எட்டுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் திலகராஜும், காணிகளை பகிர்ந்தளிக்கும் உத்தேச திட்டம் தொடர்பில் ஆலோசிக்கப்படுகின்றது என்று பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் நவீன் திசநாயக்கவும் தெரிவித்திருந்த கருத்துக்கள் இந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமும் மலையக மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து ஆழமாக சிந்தியுங்கள் என்று வெளியாகியுள்ளது. மலையக மக்கள் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தூர நோக்குடன் கூடிய வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்த போதிலும் அந்த மக்கள் இன்னும் குறைந்த மட்ட வசதிகளுடனேயே வாழ்ந்து வருகின்றனர். விசேடமாக பாதுகாப்பான வீடுகளின்மை, கல்வி சுகாதார வசதிகள் இல்லாமை, மலையக பிரதேசங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமை, தொழிலற்ற பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்த வண்ணமே இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தற்போதைய இந்த தீர்க்கமான கட்டத்திலாவது மலையக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்த்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் விரைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதற்கு அனைத்து தரப்பினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக இலங்கையில் ஆயிரக்கணக்கில் தமிழ் பௌத்தர்கள் உள்ளனரா? அரசாங்கம் தெரிவித்திருப்பதை தமிழ் மக்கள் நிராகரிப்பு பிரசார நோக்கமாக இருக்கக்கூடும் என்கிறார் அமைச்சர் மனோ கணேசன் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 22,254 தமிழ் பௌத்தர்கள் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருப்பதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றனர். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றென அநேகமான தமிழர்கள் கருதுகின்றனர் என்று நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை நேற்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறு தெரிவிக்கப்படுவது பிரசார நோக்கங்களுக்காக இருக்கக்கூடும் எனவும், இந்து தமிழ் சிறுபான்மையினர் மத்தியில் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க அளவில் பௌத்த சிங்களவர்கள் ஊடுருவியுள்ளனர் என்பதை காண்பிப்பதற்கான பிரசார நோக்கங்களாக இருக்கக்கூடும் எனவும் தேசிய கலந்துரையாடல்களுக்கான அமைச்சர் மனோ கணேசன் எக்ஸ்பிரஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் இன்னுமொரு செய்தியாக கடல் நீரை குடிநீராக்காதே, வடமராட்சி கிழக்கு கொந்தளித்தது என்ற செய்தி புகைப்படத்துடன் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது ஆரோக்கிய கேடான பழக்கங்கள் வேண்டாம் என்று வெளியாகியுள்ளது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல், குப்பை கூளங்களை போடுதல்,
போன்ற சுகாதாரக்கேடான பழக்கங்கள் பரவலாக குறிப்பாக நகர பகுதிகளிலும் கூட காணப்படுகின்றன. எனவே சுகாதாரக்கேடானதாக மட்டுமின்றி சமூக பாரம்பரிய விழுமியங்களுக்கு பாதகமான இத்தகைய செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. சுடரொளியின் பிரதான செய்தியானது போர்க்குற்ற விசாரணையில் சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள தயார், வாஷிங்டனில் மங்கள தெரிவிப்பு என்று வெளியாகியுள்ளது. இலங்கையில் போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரிக்க உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சர்வதேச பங்களிப்பை ஏற்றுக்கொள்ள தயார் என்று அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் வைத்து வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர இதனை குறிப்பிட்டுள்ளார் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது இன்று அமுலுக்கு வரும் சிரிய யுத்த நிறுத்தம் என்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவினதும் ரஷ்யாவினதும் ஏற்பாட்டிலான யுத்த நிறுத்தம் இன்று சனிக்கிழமை முதல் சிரியாவில் அமுலுக்கு வருகின்றது. இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான ISIS போராளிகள் அமைப்பையும் மற்றும் சுனி தீவிரவாத அமைப்பு ஒன்றையும் தவிர்த்து சிரியாவில் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தரப்பினர் அனைவரும் யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கி இருப்பது 5 வருடகால சிரிய யுத்தத்துக்கு முடிவு காண்பதற்காக ஏற்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க ராஜதந்திர நடவடிக்கையாகும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து உதயனில் வெளியாகியுள்ள செய்திகளில் ஒன்றாக மீள்குடியமர்வை பாதிக்காமல் பலாலி விமானத்தள விஸ்தரிப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் மீள்குடியேற்ற அமைச்சர் உறுதி என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மக்களின் மீள்குடியமர்வை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பை மேற்கொள்வதற்கு மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் இணக்கம் தெரிவித்துள்ளார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரியின் பிரதான செய்தியாக போர்க்குற்ற விசாரணைகளின் போது மனித உரிமைகள் அலுவலகம் தேவை, இலங்கையில் நிறுவ வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்து என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணைகளின் போது சர்வதேசத்தின் பங்களிப்பை உறுதிப்படுத்தவும், நீதியின் சுதந்திரத்தை பாதுகாக்கவும், மனித உரிமைகளை கண்காணிக்கும் வகையிலான ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகம் ஒன்று இலங்கையில் நிறுவப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக நல்லிணக்கம் தொடர்பான கலந்தாலோசனைக்கு பின்னர் சிறப்பு நீதிமன்றம் மங்கள தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதான பாதுகாவலராக கடமையாற்றிய மேஜர் நெவில் வன்னியராட்சியின் மனைவிக்கு சொந்தமானது என கூறப்படும் காணியில் பாதுகாப்பு தரப்பினரால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்பான செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையானது நேற்று காலை 10 மணியளவில் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமித்வா ராஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது எதிர்வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள் பக்கத்தில் கன்சாஸ் துப்பாக்கிச் சூட்டில் 4 பலி, 14 பேர் காயம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கன்சாஸ் மாநிலத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஆயுததாரி உட்பட 4 பலியாகி இருப்பதாக போலீசார் கூறியுள்ளனர். அதேவேளை காயமடைந்த 14 பேரில் 10 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது மலையக மக்கள் இந்திய தமிழர்கள் என்றல்லாது தமிழர்கள் என்று மாத்திரம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று அண்மையில் மனோ கணேசன் தெரிவித்திருந்த கருத்தினை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரமானது புதிய அரசியலமைப்பு தொடர்பான கருத்து கேட்டறியும் ஆணைக்குழு அண்மையில் திருகோணமலையில் நடைபெற்ற போது பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் புதிய அரசியலமைப்பில் வேட்டையாடும் உரிமைக்கு சட்ட அதிகாரம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையினால் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் திகைப்பில் ஆழ்ந்திருப்பது போன்ற கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.